கோவில்லையே இங்கே வித்யா முருகனுடைய திருமணம் நல்லபடியாக நடைபெறுது. அதாவது அந்த திருமணத்துக்கு எல்லாருமே வராங்க. முத்து மீனா தான் முன்னிலையில் இருந்து எல்லாத்தையுமே செய்யவும் செய்கிறாங்க. இந்த மேரேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மகேஸ்வரி வீட்டில் இருக்க கிருஷோட பாட்டி கிருஷ்ணு எல்லாருமே வரவும் செய்கிறாங்க. முத்து மீனான்னு எல்லாருமே அந்த திருமணத்தில் கல்லை கட்டிகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் தான் ரோஹிணியை உங்கள் முன்னாள் ஹஸ்பண்டான சேகருடைய சொந்தக்காரவங்களில் ஒருத்தவங்க எங்கள் ரோஹிணியை பார்த்துறாங்க. பார்த்துட்டு இது அவங்க நம்ம கல்யாணி மாதிரியே இருக்குல்ல, அதாங்க நம்ம சேகருடைய பொண்டாட்டின்னு சொல்ல, எந்த சேகர் அப்படின்னு கேட்க, எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? நம்ம சேகர் ரொம்ப வயசான ஆளு, அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு கூட ரொம்ப சின்ன பொண்ணா இருக்குன்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோமே. அந்த வீட்டில் அவங்க வாங்கின கடனுக்காக வேற வழி தெரியாமல் அந்த பொண்ணை பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பாவம் அந்த பொண்ணு என்னெல்லாம் கஷ்டப்படுதுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல. என்னதான் சேகர் நமக்கு உறவுக்காரனா இருந்தாலும் சேகரை கல்யாணம் பண்ணிட்டு வந்த இந்த பொண்ணுக்கு பிரச்சனை இருக்குமோன்னு நாம நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்துக்கு பிறகு எல்லாமே தலையிலால இருந்தது. சேகரையே தனக்கு கீழே அடிமையால இவன் நடத்த ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல, அட ஆமா இப்பதான் எனக்கே ஞாபகம் வருதுன்னு அந்த ஆளும் சொல்றாங்க. இதையெல்லாம் அந்த லேடியும் அந்த ஆளுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் போய் அந்த கல்யாணியை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி வர அந்த நேரத்தில் கல்யாணி எஸ்கேப் ஆயிடுறாங்க. கல்யாணி எங்கே தானே பார்த்தேன்னு சொல்லிட்டு மீனா கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. கல்யாணியா? எனக்கு அப்படி யாரையும் தெரியாதேன்னு இந்த மீனாவும் சொல்ல, இப்போதான் இங்கே தான் பார்த்தேன், அதுக்குள்ளே எங்கே போனான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க, நீங்கள் உள்ளே போய் பாருங்கன்னு மீனா அனுப்பி விடுறாங்க. அப்போ அவங்க உள்ள வர நேரத்தில் அங்கே ரோஹிணியை பார்த்துறாங்க. கல்யாணி அப்படின்னு கையை பிடிச்சு இழுத்து நிற்க வைக்க, இங்கே எதுவுமே பேசாமல் கல்யாணி பார்த்துட்டு இருக்க, நீ சேகருடைய பொண்டாட்டி கல்யாணி தானே அப்படின்னு சொல்ல, சேகரா யார் நீங்க அப்படின்னு உடனே கேட்டு விட்டுறாங்க. இங்க ரோஹிணி இப்படி கேட்க, இல்ல நீ தான் அந்த பொண்ணு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்ல, யாருங்க நீங்க யாருன்னே தெரியாது, இது என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு வித்யாவுடைய மேரேஜ், நான் அதுக்காக இங்க வந்திருக்கேன், நீங்க யாருன்னே எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்ல, உனக்கு ஒரு பையன் கூட இருப்பானே அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு இப்பதாங்க மேரேஜும் ஆயிருக்கு, நீங்க சொல்ற மாதிரியான பொண்ணு நான் கிடையாதுன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு ரோஹிணி எஸ்கேப் ஆயிடுறாங்க. இல்லையே, கல்யாணி மாதிரி தான் இருக்கு, கல்யாணி தான், நான் யாரையும் இது வரைக்கும் தப்பாலாம் கணிச்சு பேச மாட்டேனே, இது கல்யாணியே தான், ஏன் என்கிட்ட இருந்து இப்படி தப்பிச்சு போறான் அப்படின்னு நினைச்சு சந்தேகத்தோட நின்றுகிட்டு இருக்காங்க. என்ன போய் பேசுனியா அப்படின்னு அங்க இருக்கவங்க ஹஸ்பண்டை கேட்க, அதுக்கு அந்த லேடியும், இல்லைங்க நான் கல்யாணி இல்லை அப்படி இப்படின்னு அந்த பொண்ணு என்கிட்ட பேசிட்டு போச்சு அப்படின்னு சொல்ல, ஏன் எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்க, இப்போதான் எனக்கு மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்னு வேற சொன்னுச்சுன்னு சொல்ல, உடனே அவர் ஹஸ்பண்ட் வந்துட்டு பிடிச்சுக்கிறாங்க. அது பிள்ளைக்கு அந்த பொண்ணுக்கு இப்போதான் கல்யாணம் இருக்குன்னா, அப்போ அதுகிட்ட போய் நீ கல்யாணின்னு கேட்டா அந்த பொண்ணு எப்படி உண்மையை சொல்லும் அப்படின்னு சொல்ல, என்னங்க சொல்றீங்கன்னு கேட்க, முதல் கல்யாணம் நடந்திருக்கு, இப்போ புருஷனும் இல்லை, பையன் கூட இந்த பொண்ணு கூட இருக்க மாதிரி தெரியலையே, தனியாக தானே இந்த கல்யாணத்தில் இருக்குன்னு சொல்ல, உடனே அந்த லேடியும், இருங்க ஒரு நிமிஷம் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ளேயே சுற்றி வராங்க. கல்யாணி திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா, மகேஸ்வரி கிட்ட போய் எப்படியாவது இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பணுண்டி அப்படின்னு சொல்ல, வித்யாவோட மேரேஜ் நீங்கள் இல்லைனா உன்னை ரொம்ப தப்பாக நினச்சிப்பான்னு சொல்ல, இவங்க எப்படி இங்கே முருகனுக்கு ரிலேட்டிவ் ஆனாங்க எனக்கு எதுவுமே தெரியல, ஆனால் எனக்கு இங்கே இருக்கவே கொஞ்சம் பயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு அங்கே ரோஹிணி உள்ள ரூமில் நின்று தனியாக அங்கே பேசிக்கிட்டு இருக்கவும் செய்கிறாங்க மகேஸ்வரி கிட்ட. அந்த நேரத்தில் தான் மகேஸ்வரியும் கொஞ்சம் சமாதானப்படுத்தி, நீ உள்ளே இரு, மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி வெளியே வந்துடுறாங்க. அப்போ தான் இங்கே வெளியே நின்றுக்கிட்டு இருக்க கிருஷோட பாட்டியும், நாங்கள் கிளம்புறோமா அப்படின்னு மீனா கிட்ட போய் சொல்ல, என்ன இன்னும் கல்யாணம் முடியலை, அதுக்குள்ளே நீங்கள் எங்கேம்மா கிளம்புறீங்கன்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா ரொம்ப அவசரம், நான் கிளம்பி ஆகணும்னு சொல்ல முத்துவும் வந்துடுறாங்க. என்னம்மா கொஞ்ச நேரம் தானே, இந்த முகூர்த்த நேரம் ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நேரம் இருங்க, முகூர்த்தம் முடிஞ்சதும் போகலாம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு அவங்கள கட்டாயப்படுத்தி உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. உள்ளே கூட்டிகிட்டு வந்த அந்த நேரத்தில் தான் அந்த லேடி இந்த அம்மாவை பார்த்துட்றாங்க. அம்மா நீங்கள் இங்கே எப்படி நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராங்க. நீங்களும் உங்கள் பொண்ணும் இந்த ஊரை விட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆனீங்க ஏதானீங்கன்னு ஒன்றுமே தெரியாமல் இருந்துச்சு, பார்த்தீங்களா, நல்ல வேளை இந்த கல்யாணத்துலையாவது நான் உங்களை பார்த்தேன், உங்கள் பேரனை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பாவது எங்களுக்கு இப்போ கிடைச்சிதே, சேகருடைய பையனா நீ எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டான் பாருன்னு சொல்லிட்டு கிருஷை பார்த்து கொஞ்சவும் செய்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நீங்கள் தான் வந்ததுலேருந்து இந்த கல்யாணத்தை இழுத்து போட்டு எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, வித்யா எங்களுக்கு தெரிஞ்சவங்க அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது, இவங்களும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே முத்துவும் சொல்கிறாங்க, நான் வேறு யாரும் இல்லை, இவங்க பொண்ணு கல்யாணி இருக்காங்கல்ல அவங்களுக்கு ரொம்ப ரிலேட்டிவ் தான், சேகர் கூட எங்களுக்கு ரொம்ப சொந்தம் தான், நெருங்கின உறவு தான், அவங்க கல்யாணத்துக்கெல்லாம் நாங்கள் போயிருக்கோம், அதான் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்ல, என்னம்மா உங்கள் கல்யாணியை பார்த்து நாங்கள் பேசணும், நான் உங்கள் கல்யாணியே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் கூட நிற்காம போயிடுச்சுன்னு சொல்ல, என்னங்க சொல்கிறீங்க,
சொல்கிறீங்க? அவங்க பொண்ணு ஃபாரின்ல இருக்காங்க அப்படின்னு மீனாவும் சொல்ல, இல்லைங்க இப்போ தான் இந்த கல்யாணத்தில் தான் பார்த்தேன் அப்படின்னு அந்த லேடியும் சொல்கிறாங்க. இல்லை இவங்க வேறு யாரையோ பார்த்துட்டு சொல்கிறாங்க போலன்னு சொல்ல, அந்த பொண்ணு அதை தான் சொல்லிச்சு. நீங்கள் யாரோ நினச்சி என்கிட்ட பேசுகிறீங்க, நான் கல்யாணியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போச்சு. எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பொண்ணோட முகத்தை மறைக்க முடியுமா? புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் வராத சண்டையே இல்லைம்மா. 1000 பிரச்சனை 1000 பஞ்சாயத்து வரும். ஒவ்வொரு பிரச்சனையும் நாங்கள் சமாளித்து தான் அனுப்பி வைப்போம். திடீர்னு ஒரு நாள் அந்த சேகரும் செத்துட்டான். இவங்க குடும்பத்தோட காலி பண்ணி ஊரை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களை பார்க்கவே இல்லை. ஆமாண்டா நீ என்ன படிக்கிற, அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கிருஷை பார்த்து கேட்குறாங்க. அந்த கிருஷி எதுவுமே பேசாமல் நிற்க, நான் தான் உனக்கு தூரத்து உறவு முறை தான். ஆமாம் ஊருக்கு வந்தால் தானே தெரியும். நீங்கள் தான் இந்த பையனையும் கூட்டிகிட்டு உங்கள் மகளையும் கூட்டிகிட்டு வரவே இல்லையே. ஆமாம் உங்கள் பொண்ணு கூட இப்போ தான் ஏதோ சொல்லிட்டு போனாங்க, எனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, நீங்கள் நினைக்கிற ஆள் நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போ உங்கள் பொண்ணு கல்யாணிக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டிங்களா? எனக்கு தெரியும் அது கல்யாணி தானே அப்படின்னு சொல்லும்போது முத்துவும் மீனாவும் அதிர்ச்சியோட ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இந்த அம்மா சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் தான், சரிங்க தம்பி அப்போ நாங்கள் கிளம்புறோம், ரொம்ப நேரம் ஆச்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, அம்மா நில்லுங்கம்மான்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்லி கத்திட்டே இருக்காங்க. நான் அதுக்குள்ள எங்க கிருஷோட பாட்டி 2 பேருமே வெளியே போக, மீனா நானே அவங்களை கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் கிளம்புற அந்த நேரத்துல தான், நீங்க கல்யாணின்னு சொன்னீங்களே அவங்க இங்கே தான் இருக்காங்களான்னு எங்க மீனா திரும்பவும் கேட்குறாங்க. ஆமாம்மா நான் எதுக்குமா பொய் சொல்ல போறேன், அவங்க இதே இடத்துல தான் இங்கே தான் இருந்தாங்க. இப்போதான் நானும் அவளை பார்த்துட்டே வந்தேன், பேசக்கூட செஞ்சேன், அதுக்கு பிறகு அவளை காணோம், எங்கே போனானே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் அவங்களுடைய ஃபோட்டோ ஏதாவது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபோட்டோவா இருங்க ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கார்ட்ட போய் பேசுகிறாங்க. என்னங்க அந்த சேகருடைய கல்யாணத்தப்போ எடுத்த ஃபோட்டோ எதுவும் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த ஃபோட்டோ எதுவும் என் ஃபோனில் இல்லைன்னு சொல்லி கேட்க, நம்ம உறவுக்காரவங்க யாருக்காவது ஃபோன் பண்ணி கேளுங்க, அதான் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்ப சொன்னால் அனுப்ப போகிறாங்களே அப்படின்னு அந்த லேடியும் சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த வீட்டில் அந்த அதாவது சேகருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க கூட பிறந்தவங்க அவங்க கிட்ட விசாரிக்கும் போது ஃபோட்டோவை அனுப்பிவிட, அந்த ஃபோட்டோவை கொண்டுட்டு வராங்க எங்கள் பக்கத்தில். இதோ இந்த பொண்ணு தாம்மா, இந்த பொண்ணு தான் கல்யாணி அப்படின்னு சொன்னதும் மீனா அதை பார்த்து அதிர்ந்து போகிறாங்க. முத்து அவங்களை கொண்டு விடுறதுக்காக வெளியே போன அந்த நேரத்தில், என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சத்த போட்டபடி இங்கே மீனா வந்துட்டு முத்து பின்னாடியே போட, என்ன மீனா நான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன், எங்கே போனாங்கன்னு கூட தெரியல அப்படின்னு முத்துவும் சொல்ல, அவங்க கண்டிப்பாக வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க, வேற எங்கேயும் போயிருக்க மாட்டாங்கன்னு சொல்ல, உண்மையை வெளியே வந்துடும் நினச்சி பயந்து போய் ஓடி இருக்காங்கன்னு சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படின்னு கேட்குறேன். உடனே இந்த போட்டோவை காட்டி இதை தான் கல்யாணின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது, மீனாவும் முத்துவும் கல்யாணத்தன்னைக்கு கல்யாணியும் அந்த சேகரும் எடுத்த மாதிரியான ஒரு ஃபோட்டோ இருக்கு. இதை பார்த்ததும் அதை இந்த போய் இந்த லேடிகிட்ட கேட்குறாங்க, இந்த பொண்ணு தான் உண்மையிலே கல்யாணியா அப்படின்னு கேட்க, கல்யாணி எனக்கு தெரியாதா, நாங்கள்லாம் ஒரே ஊரில் இருந்தவங்க, சேகருடைய பொண்டாட்டி, எனக்கு இந்த பொண்ணை நல்லாவே தெரியும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு குழந்தையும் பிறந்துச்சு, புருஷனும் இறந்து போயிட்டான், எங்கே போகிறதுன்னு தெரியாமல் 2 பேருமே அந்த ஊரை விட்டே கிளம்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்காங்கன்னு ஒரு ஃபோன் நம்பர் கூட விசாரிக்கிறதுக்கு இல்லை. இப்போ தான் பார்த்தேன் அவங்க அம்மா என்கிட்ட பேசுகிறதுக்கு கூட விருப்பம் இல்லாமல் பேரனை கூட்டிகிட்டு இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அதுவும் அந்த பொண்ணும் இங்கே தான் இருக்குது. ஏன் எல்லாரும் என்னை கண்டது இப்படி பயப்படுறாங்கன்னு தான் தெரியலை அப்படின்னு அந்த லேடியும் சொல்ல, முத்துவும் மீனாவும் ஏனி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு நிக்க, முத்து மீனா 2 பேரும் அதிர்ந்து போய் இந்த லேடி சொன்ன விஷயத்தை கேட்டு ஷாக் ஆகி நிற்கிறாங்க. சேகர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த கல்யாணிக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு ஒரு பேச்சு இருந்தது. ஆனா இந்த கல்யாணி அந்த வீட்டில் இருக்க யாரையும் மதிக்கிறதில்ல, எப்போதும் எந்த மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கறதும் கிடையாது. புருஷன் கூட 1000 பிரச்சனை இருந்தாலும் சாக போகிற நேரத்துலையாவது கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவன் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கவலையே இல்லாமல் கூடவே இருந்து எங்கள் குழி பறிச்ச ஆள். அந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்கு கோவம் தான் வந்துச்சு, ஆனால் உண்மையிலேயே அந்த பொண்ணு தானான்னு ஒரு சந்தேகமும் இருந்துச்சு. ஆனால் இந்த ஃபோட்டோவில் இருக்கதாமா அந்த பொண்ணு என்னால் கன்ஃபார்மாக சொல்லவும் முடியும். ஆனால் ஒரு நிமிஷம் என்னையும் குழப்பி விட்டு போயிடுச்சு அந்த கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என் கண்ணில் சிக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்குது இவங்க இந்த ஊரில் தான் இருக்காங்கன்னா அவங்க ரிலேட்டிவில் இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும், அப்போ தானே கிருஷ் அவங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் போக முத்துவும் மீனாவும் பேரதிர்ச்சி ஆகுறாங்க. என்னங்க இதில் இருக்க அத்தனை இவங்க சொல்லிட்டு போன விஷயங்களும் உண்மை. யாரும் முகம் தெரியாத ஒருத்தவங்க எதுக்காக நம்ம ரோஹிணியை பற்றி தப்பாக சொல்லணும்? அவங்க சொல்கிற உண்மையும் கிருஷோட பாட்டி சொன்ன விஷயத்தையும் வச்சு யோசிக்கும் போது கிருஷோடைய அம்மா எங்கள் ரோஹிணி தான் அப்படின்னு மீனாவும் சொல்ல, முத்து அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. இப்போ என்ன மீனா பண்ண போகிறோன்னு சொல்லி கேட்க, இதுக்கப்புறம் எதுக்குங்க நம்ம பொறுமையாக இருக்கணும்? ரோஹிணி இவ்வளோ பெரிய தப்பையும்
பண்ணிட்டு அமைதியாக ஒரு இடத்துல இங்கே தனியாக சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ பிரச்சனை கிருஷிக்கு தானே. கிருஷி இப்போ அவங்க இங்கேருந்து கூட்டிகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்ல, அப்போவாது அவன் அந்த சொந்தக்காரவங்க கூட அது இருந்து கொஞ்சம் பாசமாவது கிடைக்கட்டும் வேணான்னு சொல்ல, உண்மையிலேயே அவங்க பாசம் கொடுப்பாங்களா இல்லை பழி வாங்குறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்களான்னு நமக்கு என்னங்க தெரியும். அதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் நாம கூட்டிகிட்டு வந்தணும்னு முத்துவும் மீனாவும் நினைக்கிறது மட்டும் இல்லை, ரோஹிணி வசமான வலையில் சிக்கவும் செஞ்சுட்டாங்க. ரோஹிணி எங்கன்னு மீனா தேடி போகும்போது ரோஹிணி ரூம்குள்ளே அடைஞ்சிருக்கதை பார்த்த மீனா, இங்கே என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மீனா ரோஹிணியை போய் பார்த்து கேட்க, இல்லைங்க ரொம்ப தலைவலியாக இருந்துச்சுன்னு சொல்ல, உங்களுக்கு தலைவலி எதனால் வந்துச்சுன்னு நான் சொல்லட்டுமா கல்யாணி அப்படின்னு கேட்டதும் ரோஹிணி அதிர்ந்து போய் மீனாவை பார்க்க, ரோஹிணி வாய் பேச முடியாமல் நிற்க, இதுக்கப்புறமும் ஏதாவது உண்மை எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா என்ன? உங்களை பற்றி எல்லா விஷயத்தையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்னு இங்கே மீனாவும் சொல்லும்போது ரோஹிணி ஆடி போய் தான் நிற்கிறாங்க. வித்யாவோடைய மேரேஜ் நல்லபடியாக முடியட்டும், அதுக்கப்புறமா அப்படின்னு சொல்ல, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க வேணா, உங்கள் காலில் வேணாலும் விழுந்து நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்ல, வேணாங்க தயவு செஞ்சு என் காலில் விழுந்து என்னுடைய மனசை மாற்றணும்னு மட்டும் முயற்சி பண்ணாதீங்க, நான் நல்லதை நினைப்பேன், ஆனால் எந்தெந்த விஷயம்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு மீனாவும் சொல்லும்போது அங்கே ரோஹிணிக்கு பயம் பதட்டம்னு எல்லாமே அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் மீனாவை பார்த்து கெஞ்சியபடி நிற்கிறாங்க. ஆனால் மீனா சொல்லிட்டாங்க, இந்த விஷயத்தில் இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. ஏன்னா உங்களால் பாதிக்கப்பட போகிறது உங்கள் வாழ்க்கை மட்டும் இல்லை, எங்கள் மனோஜ் மட்டும் இல்லை, அந்த சின்ன பையனுடைய வாழ்க்கை தான். அவனையும் பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கு இப்போ இந்த வயசுலேருந்தே கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா ரோஹிணி? பாவம் சின்ன பையன் என்ன பண்ணுறோன்னு கூட தெரியாமல் செஞ்சிட்ருக்கான். அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அவன் லைஃப் கூட நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்க. இனிமேல் இதை பார்த்து நான் பொறுமையெல்லாம் போக மாட்டேன். அவருக்கும் இந்த விஷயம் தெரியும், மேரேஜ் முடியணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்த நாங்கள் வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்ல தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வெளியேற, அங்கே ரோஹிணிக்கு இருக்கிற தலைவலி இன்னும் அதிகமாகி அதே இடத்துல சரிஞ்சு உட்காந்து அழுகவும் செய்கிறாங்க. வெளியில் வந்துட்டு தாலி கட்டுற சத்தம் கேட்குது. அங்கே மேலதால சத்தம்லாம் கேட்ட உடனே ரோஹிணிக்கு பயம் அதிகமாகிடுது. மீனாவும் முத்து வீட்டுக்கு போய் விஷயத்த சொல்லிடுவாங்களோன்னு நினச்சி பயந்து போய் உட்காந்துருக்காங்க. முத்துவும் மீனாவும் இருக்கிற கோவம் தாங்காமல் அந்த இடத்துலேருந்து மேரேஜ் முடிஞ்ச கையோட வீட்டிலேருந்து அந்த கோவிலேருந்து கிளம்பி வெளியே போகவும் செய்கிறாங்க.